धूम्रपान सेहत के लिए हानिकारक है. நான் மாஸ்க்மேன், நீங்கள் பார்க்குறதா மாஸ்க்மேன் 2000 சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னையோட விலாக் வந்து திருவூர்னு ஒரு ஏரியா. அங்கே வந்து நம்ம இருக்கிறதுனா அங்கே போகிறது ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் மாதிரி நடந்து நம்ம போகணும். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போகணும். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை பார்க்க தான் இப்போ நம்ம போகிறோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அந்த பின்னாடி ஒரு வண்டி தெரியுது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் போர்டு, அந்த போர்டில் தான் போகிறோம். நாங்கள் ஒரு 7 பேர் இருக்கோம். போயிட்டு நான் போக எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலில் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட சேனலோட அப்டேட் எல்லாம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. வாங்க பார்ப்போம். மாஸ்க்மேன் சேனலை மூஞ்சிய காமிக்க காமிங்களே மூஞ்சிய. ஒரே ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். குடிக்க மாட்டீங்களா நீங்க? ஐயா பிளாக் தான் குடிக்க மாட்டேன். பெரிய பிளாக் கேக்குறாங்க. என்ன அறிவாய், நீங்க பெரிய வீட்டுல இருந்திருக்கீங்க போல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம திருவூர் போயிட்டு இருக்கோமா? ஆமா. யார் யார் போயிட்டு இருக்கோம்? நீ யார்? நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து கலந்தரல வந்து ரெண்டு பேர் போறதுக்காண்டியே மூஞ்சிய காமிங்க. நீங்க அங்க விட்டு இங்க வந்துருக்கீங்களா? பீச்சுல ஃபால்ஸ்ல தப்பு தானே. நேச்சுரல் ஏசி தெரியுது பாத்தீங்களா? எவ்வளவு தரணும் நல்லா இருக்கு. உனக்கு நம்ம டைம் வந்து 9:40 ஆச்சு. இப்போ 9:40 நம்ம இங்க கிளம்புறோம். எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் இங்க இருந்து போறதுக்கு. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுமா? அது எவ்வளவு தண்ணியில் நடக்கணுமா? முந்தா நேரத்தை எடுத்த வீடியோவே இன்னும் அப்லோட் பண்ண முடியாம இருக்கு. முருகேசன் வாய்ஸ் கொஞ்சம் கரபரன்னு இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோ பெரிய வ்ளாகர் இல்லை, எல்லாம் செட்டப் கரெக்டாக வைக்கிறேன். இங்கே தான் வந்து இது ஆக்சிடென்ட் ஆச்சு நினைக்கிறேன். போகிற வரைக்கும் ஃபுல் பிஸியாக தான் இருப்பார். நம்ம டாலுக்கு தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஆர்எஸ்ஓட பெரிய கூட ஒன்று. நடு ரோட்டில் என்ன பண்ணுறீங்க? பிளடி நான்சென்ஸ். இதுல டோர் வைசர் வழியை விட்டாருப்பா. இங்கேருந்து ரொம்ப லாங் போகிறோம்ல, லாங் போகிறனால சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம்னா பாத்துபதி ஜங்ஷன். இங்கே வந்து இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டன் இருக்கனால கொஞ்சம் இதாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லாரி கீரி எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு தவிர கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் வந்து நம்ம அங்கே போனோம்னா தெரியும் என்னென்னு. இங்கே கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அங்கே எவ்வளோ பெரிய வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வெயிலே தெரியாது. அப்படி இருக்கும் என் கிளைமேட்டு. ஃபுல்லாக பார்க்க மாதிரி தான். பார்க்க யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து பார்க்க வாங்கி கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அது பார்க்க எப்படி பார்க்க வாங்க இருக்குது. 101% வந்து ஒரிஜினல். நீங்கள் இவர் தான் ரொம்ப நல்லா வராமே. பேரு அந்த அது என்னது லவ் டுடேல பேரு அது மாதிரி இல்லை. இதுலயே கஷ்டமான விஷயம் தான். நெசமா முடிக்க மாட்டாரா? பார்த்தா தெரிய மாட்டேங்குது. அப்போ அப்படியே இருக்க விடுங்க. ஏஸ் கேமரா அப்போ பாருங்க. நான் சாப்பிட்டேன். धूम्रपान सेहत के लिए हानिकारक है. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? இண்டிகிட்ட இங்கே இருக்க உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ட கிடக்கிறதுல வந்து மயக்கத்தில் இருக்காரு.
மொட்டை சாப்பாடு போல பரோட்டா தின்னு வாயிலாம் வலிக்குது. பரோட்டா விற்க முடியல போல. ஒரே வாயெல்லாம் வலி. ஊர் வச்சு சோப்பா வாங்கி வாயை ஃபஸ்ட்டு கழுவணும். இப்போ நம்ம வந்து கிருஷ்ணாபாத்லேருந்து தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஒருத்தருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பார்த்தா பசங்க கார் எடுத்து வந்தார். காரை இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு அவர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு இப்போ கிளம்பணும். இங்கே ஆலங்கானா இந்த இங்கே இருக்கார். இதான் வந்துட்டார். அவர் தான் மயக்குமா மாம தள்ளி பாட்டு பாட வர பயமாக இருக்குது. காப்பி ரைட்டு போட்டுடுறாங்க. ஆனால் ஒன்று இது இங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கே பஸ் விட்டாங்கப்பா. இதோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் இது போகிறோம். இங்கே கிளைமேட் நல்லா இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அங்கே பார்த்தா ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்கேன் வீட்டு சைடில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ மான்பூர் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மான்பூர் தாண்டினா திருவூர். நீங்கள் இதை கேட்டுருக்கோம் மான்பூர்னா அந்த மான் அதிகமாக இருக்கும் நீங்கள் பேர் மான்பூர். அங்கே மான் இருக்குது. இங்கே ஒரு சிலிண்டர் கம்பெனி இருக்குது. சிலிண்டர் கம்பெனியில் வந்து மான் இருக்குது. அதனால் வந்து மான்பூர் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல இடணும். பட் பேர் மான்பூர். நாங்கள் போயிட்டுருக்கோம். பின்னாடி உங்களுக்கே தெரியும் ஒரே ஃபாரஸ்ட் மாதிரி தெரியும். அதான் அந்த ஏரியாவில் அப்படி தாண்டி போயிட்டு மான்பூர் தாண்டினோன்னு திருவூர் போயிட்டோம்னா சரிதா செம்மையாக இருக்கா. நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு. கீழே ப்ரைவேட்டாக தான் இருக்கும். கவர்மெண்ட் இருக்காது, ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பசங்க எல்லாருக்கும் அங்கே தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இவர் கொஞ்சம் வந்துருங்க. இவர் கொஞ்சம் இதாக இருக்காரு. வாந்தி எடுத்துட மாட்டல ஆட்டுக்கு. போட்ட அப்படி முழுசா மேலே பிச்சு வருமாடா. அதான் பிக்கவே இல்லையே. எல்லாம் பிள்ளைங்க இங்கே தான் போகிறாங்க. வாக்கியா மாதிரி தண்ணி போகுதா அல்ல புள்ள முதல்ல இருக்கு. நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு குச்சிடாதீங்க. திருப்பி பார்த்தீங்களா எழுதுறேன். வழியே தெரியாமல் வழியோடு போயிட்டுருக்கோம். ரோடு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் தெரியலை. பின்னாடி பசங்க வந்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் காணோம். பின்னாடி பசங்க வந்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் காணோம். பட்டு இருந்தாலும் நாங்கள் அப்படியே போயிட்டு எங்கே போகிறோன்னு தெரில. ஆனால் சரி போவோம். எங்கே முடியுதோ என்கிட்ட அதை கேட்டுக்கிட்டு போவோம். நேராக வழி என்ன சொன்னாங்கன்னா அங்கேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் 2 ரோடு பெரியது. அது எங்களுக்கு தெரியலை. பட் ஆனால் இங்கே வந்துட்டு இருக்கோம். பார்ப்போம் அப்படின்னு. என்னாச்சு அது? கண்ணே போனா கட்டிட்டாடா. அவங்க கருவால பகாத தவறு கம்முன்னு கருத்து கருவால எடுத்துட்டு வந்துட்டாரா? என்னது தேசி முதிங்க என்ன பண்ணுறது உங்களோட சேர்ந்து இஷ்டஜாதான் நீசரத்தை எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து ஏசி கொஞ்சம் ஃபுல் வைங்க. मजबूल भाई से अभी 2 दिन पहले ना जबरदस्त चलान सब भेजना क्योंकि पी के आता ना. इंगे में चलाना है, इधर भी चलाना है क्या? इसने तो सीनियर सिटीजन को लेके आया ना. यही जगह तो इंगे कड़र के बारा यहां से अभी लेफ्ट बोल लेफ्ट बोल के राइट में जाता. अरे यही आएगा. उस लोग भी तो जाते हैं. ये लेफ्ट में बोल के राइट में आता. कंफर्म है ना? कंफर्म है. ये लड़का लोग कहां जाता है? अरे उसको अपना घर जाता होगा भाई. स्कूल ड्रेस में काम कर रहा है. ये ना लेफ्ट में ना डामा कड़क रहा है. लेफ्ट ये आप लेफ्ट ले बोल रहे हैं. यही चलो चलो அட பையில போறாங்களே. அதான் நான் பாத்துட்டு நான் வந்து யான் என்ன கேட்றோம். நீங்கமா வீட்டுக்கு போயிட்டு போனா அவன். அவன் அங்கடா இருக்காங்க. நான் கூட हां கன்ஃபார்மா? இல்ல அவன் எங்க உள்ளவங்க தான். எல்லாம் பணம்டா. அன்னைக்கு கூட்டு வந்தல. மலைய கொட்டும் பண்றாங்க. அன்னைக்கு கூட்டு வந்தல.
யாருக்கு ஃபோன் பண்ணுறது? அவனுக்கு எவன் நமக்கு இந்த அட்ரஸ் சொல்லி கொடுத்தானோ அவ்வளோ நெட்வொர்க் கிடைக்காது இங்கே. சசி டோர் காலர் பிச்சால. சரி, இப்போ இங்கேருந்து இந்த ஸ்பாட்டில் இருக்க ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏய் பேக் மேக் நம்ம ஜர்னாக்கு போவோம். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். வந்து இது சாப்பிட்டா தான் இப்போ வந்து கொஞ்சம் ஊருக்கு கண்ணாடி யாரும் அப்பா வந்து ஏத்துவா. அப்போ அந்த 3 கூட்டம் இவர் தான் நம்ம ட்ரிப்போட டிரைவர். அவர் தான் ஃபுல் ஹெவி டிரைவர். 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு வந்துட்டாருங்க. சரி, இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இப்போ கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, மரம் வர எண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாரு 1000 மரம் வச்சுருக்காங்க. இல்லை 108. இங்கே பாரு 1049. அங்கே பாரு, டேங்கப்பா 1000 மரத்துக்கு மெஞ்ச பிஸ்னரி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இருக்கிறத அவங்க தான் பணக்காரங்க. வருஷத்தில் வந்து ரெண்டு சீசனு. சட்டி தூக்குடா. சட்டி தானே மெயின். பாகுபலி அரை மணி நேரம் நடக்கணுமாமே. இதான் நம்ம மஞ்சுமல் குரூப்ஸ் பார்ட் 2. பார்ட் 2 பார்ட் 10 நான் நடத்துவீங்க கண்டிப்பா. நிம்பு எடுத்துக்கிட்டேன். நமக்கு இங்கே நிம்பு வேணும். இவ்வளோ வேகமாக கிளம்புனீங்களே, முக்கியமானது எடுத்தீங்களா? என்னது? தரக்கோட்டில் அவன் பின்னாடி இருக்குல்ல டிக்கில. அதே பையன் சொல்கிறது. சும்மா வைங்க, அதை யார் கேட்க போறா? வெளியே அங்கே போனதுக்கு கண்டால நின்றுட்டே அப்படியா யார் எடுங்க, டக்குன்னு எடுத்து விடுங்க. எடுத்தீங்களா இல்லையா? அதான் எடுத்தாச்சு. சமோசா சமோசா கரெக்டாக இருக்கும். இது உள்ள பொண்ணா எவனும் மீன் இருக்கான்னு கேட்டுறாங்க. கேட்க போகிறேன். சமோசா பெஸ்ட்டாக கேட்க போகிறாங்க. போய் நமக்கு மீன் ஒன்று வந்தோமே, அது எடுத்துக்கல இல்லையா? எடுத்தாச்சா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆமாப்பா, ஏன் பண்ணிக்கப்பா, வேற எதுவும் சாமான் வெட்டிக்கலான்னு. வீட்டுக்கு வந்து 2 கிலோமீட்டர் ஆகும் உங்களுக்கு. உள்ளே போகணுமே, பாலச்சந்திரன் கூட போகணுமா? ஆமாம், பாலச்சந்திரன் ஜாதகம் அவன் பொசிஷன் ஆதா கண்டாங்கிறேன். அவன் ஆக்சுவலி நம்மகிட்ட சொன்ன பேசணும்ல, அந்த பையனை சொன்னா இதில் வண்டி கொண்டுட்டு போங்க. வண்டி இங்கே பாருங்க, இதில் எங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது? விட்டு என்ன எத்தனை பேர் இருக்கும்? தள்ள மாட்டோமா? தள்ளத்துலேயே 10. வரும்போது ஜாஸ்தி எனர்ஜி இருக்கும். நம்மளே தள்ளணுமே. 10 என்ன முரட்டை வழுக்கு? பாபு வழுக்குதுடா. இதில் வேற வண்டி வெரி டாஸ்க். இப்போ இங்கே ஒரே சகதியாக இருக்குது. வலிக்கு விழுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வெறும் பாக்கு மாதிரி தாங்க, முரட்டு பணம். பேசாமல் எங்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் செட்டில் ஆயிரும் போல். வேலைக்கே போக தேவையில்ல, காட்டுக்குள்ளே வாழ்க்கையை ஓட்டிடலாம். என்னண்ணே? வருஷத்துக்கு 20 லட்சம் போது வருஷம் மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம்டா. ஆமாம், மாதம் 2 லட்சம் சம்பளம். வேறு என்ன வேணும்? ஒன்றுமே இல்லை. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்துட்டு தரையலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி காலி வேலை பார்த்தா போதும். ஒரு மாதம் மட்டும் கஷ்டப்பட்ட 20 லட்ச ரூபா. முடிச்சா நீ படுற கஷ்டம் வீணாக போகக்கூடாதுடா.